அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் யாராச்சும் நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க இன்றைக்கி ரொம்பவே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட், ஓகே, பரவாயில்ல, நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். நம்ம எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி ஒரு சில சம்பவங்களை மோடி அண்ட் கம்பெனி அவங்களுக்கு நிகழ்த்தியிருக்காரு. அதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். என்றைக்கு பிஜேபி தனி பெரும்பான்மையை இழந்து ஆட்சி அமைச்சாங்களோ அன்னையிலேருந்து பிடிச்சிச்சிரா சனி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல் இன்றைக்கி மக்களவை கூடின கூட்டத்தில் வச்சு செஞ்சு எடுத்துட்டாரு நம்ம ராகுல் காந்தி. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க கண்ணுக்கு இதமாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த 10 வருஷத்தில் இவனுங்க போட்ட ஆட்டத்தை அதுக்கப்புறம் மீண்டு வந்து இப்போ வந்து வச்சு செஞ்சிட்ருக்காரு பார்த்தீங்களா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. ये ठेका नहीं है बीजेपी का. இப்போ வந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி மட்டுமே இந்து கிடையாது, பாஜகவில் உள்ளவங்க மட்டுமே இந்து கிடையாது, ஆர்எஸ்எஸ் கும்பல் மட்டுமே இந்து கிடையாது அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாரு. இதை இங்கே இருக்க பாஜக சங்கி எம்பிங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அதனால் எப்பவும் போல் நரி ஊழ விட்ட மாதிரி ஊழ விட்டுக்கிட்டு இருந்தாங்க. When Modi ji went and shook your hand and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. இந்த வீடியோவில் ராகுல்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். பதவி ஏற்கும்போது நானும் உங்கள்கிட்ட வாழ்த்து பெற்றேன். ஆனால் அப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்னீங்க. பட்டு நீங்கள் மோடி வந்து கை கொடுத்தப்போ நீங்கள் அடி பண்ணிச்சிட்டீங்க. இதிலேருந்து என்ன சொல்ல வர்றாரு தலைவன் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் நாங்கள் சபாநாயகருக்கு அடி பண்ணுவோம், ஆனால் நீங்கள் யாருக்கும் அடி பண்ணியக்கூடாது என சபாநாயகரே ஒரு வெளிர் ஓட்டி விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். We want to celebrate our religion, provided you should give equal opportunity to everybody. That's all. We are not against God. If you say love is the God, if you say fraternity is the God, if you say something humanity is God, yes, we want to see. Even we are ready to accept Modi as a God man, provided you should be having such a qualification. The problem is you are having no such qualification, we cannot believe it. அதாவது நம்ம ராசா அண்ணனுக்கு பேச சொல்லியா தர வேணும். அவர் ஒரு பக்கம் எந்திரிச்சு வச்சு செஞ்சிட்டார். இன்றைக்கி சங்கிங்க யார் மூஞ்சில் முழிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரில. மக்களை வேலை அசிங்கப்பட்டது தான் மிச்சம். அமித்ஷா ஒரு பக்கம் அசிங்கப்படுறாரு, நரேந்திர மோடிஜி ஒரு பக்கம் அசிங்கப்படுறாரு, ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம், பத்தாவதுக்கு சபாநாயகரையும் ஒரு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ராகுல்ஜி சொன்னார். போகிற போக்கில் அப்படியே அந்த குசும்பு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி மோடிஜி அவர்கள் கடவுள்கிட்டே கான்டாக்டில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லவும் அந்த அவையே அப்படியே சிரிப்பலையில் பொங்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? Much like Lord Krishna protected Draupadi, the people of Krishnanagar have protected me. In the last year, a lot of people look at me and say, "Oh, Mahua, you must have lost a lot. You lost your membership, you lost your house. And by the way, I also lost my uterus due to a surgery. But you know what I gained? I gained what Rahulji said, the freedom from fear. I do not fear you. I will see the end of you. We will see the end of you. Your ED, your CBI, your income tax, your trolls, your media, your bought out judges, nobody can scare us. The people of India are patient. They will wait patiently for this government to fall. And I hope that whoever writes the next speech for the Honorable President of India will give her the respect and the honor due by not filling it with falsity.
This government has dishonored the office of the president by giving her a script that is full of lies. We wait and the people. இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேற்கு வங்க கிருஷ்ணா நகர் தொகுதி எம்பி மகுவா மொய்த்ரா. இவங்களை இந்த சங்கிகள் போன பீரியடில் ஆட்சியில் இருக்கும்போது இவங்களை தகுதி நீக்கம் செஞ்சு இவங்க எம்பி பதவியை காலி பண்ணாங்க. கர்மாயிஸ் பூமராங்க அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. திரும்பவும் அந்த அம்மா ஜெயிச்சு திரும்ப அதோட சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னோடய பதவியை பிடுங்குனீங்க, என்னோட ஒரு அறுவை சிகிச்சையில் கர்ப்பப்பையும் போயிடுச்சு, ஆனால் நான் இனிமேல் உங்களுக்காக எப்போவுமே பயப்பட மாட்டேன். நீங்கள் ஏவி விடுற சிபிஐ, ஐடி, இடி இது எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். நான் மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி எம்பிக்கள் யாருமே பயப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த அக்கா ஒரு பக்கம் வச்சு செஞ்சு விட்டுச்சு சங்கிகள். நார்மல் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மகுவா மொய்த்ரா அப்படிங்கிறவங்க சங்கிங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் மாதிரி தான். அடித்து நிறவ விடுவாங்க, ஓட விடுவாங்க. இப்போ மெஜாரிட்டியில் வேறு ஜெயிச்சு வேறு வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, உங்களுடைய பெரும்பான்மை அப்படிங்கிறது காலியாகிடுச்சு, நீங்கள் இப்போதைக்கு மைனாரிட்டி, அதை நீங்கள் உணரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் சொன்னாங்க. இப்படிலாம் ஒவ்வொருத்தவங்களும் சங்கியை வந்து அசிங்கப்படுத்தும் போது ஓகே நம்ம ஏன்டா ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடியை யோசிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். இது இப்போது மட்டும் இல்லை, இனிமேல் ஒவ்வொரு தாட்டி கூடுற மக்களவை கூட்டம் அப்படி நடக்கும்போதும் இந்த மாதிரி சம்பவங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூறி இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.